How can I make money from my phone? நீங்கள் உங்களோட கையில் வச்சிருக்கிற உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருப்பீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு $1000s ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அடுத்தது அப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ எக்ஸ்பீரியன்ஸோ தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான 2 மணி மேக்கிங் மெத்தட் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லப்படுறேன். கடைசியாக அந்த 2 மணி மேக்கிங் மெத்தடையும் எப்படி கம்பைன் பண்ணி செய்கிறேன்னு சொல்லப்படுறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன், நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, iOS ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர் செய்கிற எல்லா விஷயத்தையுமே செய்யுது. இப்போ 5-10 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் செய்கிற அநேகமான விஷயத்தை ஃபோன் செய்யாது. ஓகே, சில சர்டின் டாஸ்க்குகளுக்கு, சில ஹை குவாலிட்டி வீடியோ எடிட்டிங் அப்படி இப்படிங்கான விஷயங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் நாடி போக வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எல்லா விஷயமும் கம்ப்யூட்டர் செய்கிற எல்லா விஷயமையுமே நம்ம ஃபோனில் செஞ்சு கொள்ளலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் மணி மேக் பண்ணுற ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. ஆன்லைனில் ஃபோனை யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரீலான்சிங், ட்ராப் ஷிப்பிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், எட்சியில் செல் பண்ணுற பிரிண்ட் ஆன் டிமாண்ட், அடுத்தது காமர்ஸ்ன்னு சொல்லி அமேசான் FBA அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருந்தாலும் எனக்கு சக்ஸஸ் தந்த ஏன் $1000s நான் எதில் ஏர்ன் பண்ணணும் அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லப்படுறேன். தான் ஆன்லைனில் ஃபோனை வச்சு மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையுமே போய் செய்யலாமான்னு கேட்டால் இல்லை, நானும் செய்யலை. அப்படி நீங்களும் எல்லாத்தையுமே போய் செய்யலாமான்னு கேட்டால் அதுவும் தேவையில்லை. ஓகே, இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்தீங்கன்னு சொன்னால், ஓகே, நான் எனக்கு எது சக்ஸஸ் தந்திக்கோ அந்த விஷயத்துல நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக செய்யுங்க. அப்படி இல்லை, நான் சொல்கிறது ரிலேட்டபிள் இல்லை, வேறு என்ன ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் டீட்டெயில்ஸ் ஒன்று சொன்னால் தாராளமாக அதுக்கு வேறு நிறைய வீடியோஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் குயிக் பாக்ஸ், அதாவது சுவிட்சை போட்ட உடனே மணி மேலே இருந்து கொட்டணும் அப்படி இல்லாட்டி ஒன்றுமே நாங்கள் செய்ய மாட்டோம், காசு வரணும்னு சொல்லி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டோம், டைமும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், மணி இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஒரு ஃபோன் எப்போன்னு சொல்லுங்கள், அந்த ஃபோன் எப்போ நாங்கள் ஓன் பண்ணினா எங்களுக்கு $1000s பணம் பெறணும்னு சொன்னால் சாரி, உங்களுக்கான வீடியோ இது இல்லை. நீங்கள் வேறு எதனா வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அப்படி இல்லை, நாங்கள் போதிய அளவான டைம் போடுறதுக்கு எங்களால் ஏழும், அப்படி இல்லைன்னு சொன்னால் போதலான மணி இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு ஏழும், அப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களால் கேப்பபிலிட்டி இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும்னு சொன்னால், அதாவது எங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்னு சொன்னால், அப்படியான ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது எனக்கு சக்ஸஸ் தந்த நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலாக நான் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். வேறொரு ஆள்ற ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்லை பயன்படுத்தி அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு சேல்ஸ் எடுக்க கொடுக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் கமிஷன்ஸ் தருவாங்க. இதில் நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட கமிஷன் பர்சன்டேஜ் ஒரு 10-20% தான் இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்கள், கோர்சஸ், அப்படி இல்லாட்டி சாஃப்ட்வேர்ஸ் அப்படியான ப்ராடக்ட்களை நீங்கள் செல் பண்ணக்குள்ள உங்களோட அஃபிலியேட் கமிஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50-40% கிட்டத்தட்ட 80-90% வரைக்கும் சில கமிஷன்கள் கிடைக்கும். அதுலேயும் டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒரு பியூட்டி என்னென்னா, சில சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூஸாக அந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு நீங்கள் வாங்குகிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி மந்த் பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க எவ்ரி மந்த் பே பண்ணக்குள்ள உங்களுக்கு கண்டினியூஸாக மந்த்லி கமிஷன் கிடைக்கிற மாதிரி ரெக்கரிங் கமிஷன் ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குது. ஓகே, நீங்கள் யோசிக்கலாம், இல்லையே எனக்கிட்ட பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளால் செய்யலாமான்னுட்டா தாராளமாக செய்யலாம். ஆனால் சிலாக்கள் நினைச்சிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா எங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணி, அதாவது இந்த க்ரௌடட் மார்க்கெட் பிளேஸ்லான கிளிக் பேங்க்லேயோ அப்படி இல்லாட்டி டிஜி ஸ்டோர்லேயோ போய் எது நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்து அதை அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி அதை லிங்க் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி இதை வாங்குன்னு சொல்லி கரைச்சப்படுத்துறேன்னு சொல்லி இன்னும் அதில் பேர் ஸ்கேம் இல்லை ஸ்பேம். ஓகே, இப்போ நீங்கள் அப்படி ஸ்பேம் பண்ணி தருவீங்கன்னா யாருமே உங்களை வாங்க மாட்டாங்க, அடுத்தது உங்களை ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் அஃபிலியேட்டாக ப்ரமோட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அவங்கள தான் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்க வைக்கணும். சும்மா நீங்கள் கமிஷன் எடுங்கிறதுக்காக ஆட்களுக்கெல்லாம் ஸ்பேம் பண்ணி தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் செய்யணும். ஓகே, உங்களால் மார்க்கெட்டிங் செய்ய இயலும்னு தான் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க. மார்க்கெட்டிங் தான் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, மார்க்கெட்டிங்கில் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் ஒரு பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸை உங்கள்கிட்ட வர வைக்கிறது. அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் சொன்னால் நீங்கள் பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கண்டெக்ட் பண்ணுறது. ஓகே, இந்த ரெண்டுக்குள்ளேயும் வர மாட்டேங்கி ஆக்கள் உங்களை தெரிஞ்ச ஆக்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஸ்பேம் பண்ணுறது.
நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, நான் ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கு அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்லாம் செஞ்சுட்டு நாக்கள்கிட்டலாம் எனக்கு பெருசாக கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் தான் செய்வேன். இவ்வளோ காலத்துக்கு நான் 10,000க்கு மேலே லீட் ஜெனரேட் பண்ணி $100,000 மேலே நான் சேல்ஸ் எடுத்துட்டேன். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இது அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி. 700 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு. நிறைய அஃபிலியேட் ப்ராடக்ட் செஞ்சுருக்கேன். எல்லாமே நான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் செஞ்சது. யார்கிட்டையுமே நான் போய் பர்சனலாக வாங்க இப்படி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு வாங்குறீங்களான்னு கேட்டு செஞ்சு அப்படி கேட்குறதுல ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. B2B சேல்ஸ் எல்லாம் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்லாம் நடக்கும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் எனக்கு செட் ஆகுது. உங்களுக்கு இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓகே, இந்த மார்க்கெட்டிங்கில் அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணது பணம் இல்லை. ஸோ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாமா நீங்கள் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். உங்கள்கிட்ட பணம் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் பெய்ட் மார்க்கெட்டிங் செய்யலாம். பெய்ட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாகாது. ஓகே, ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லாட்டி தாராளமாக ஆர்கானிக் மார்க்கெட்டிங் செய்யலாம். நீங்கள் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்றா இல்லை, சிலாக்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அநேகமானங்களுக்கு கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்டில் ஒரு பிராண்ட் ஒன்று உருவாகும். அந்த பிராண்ட் நல்லா உருவாகினிக்குன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணினாலும் சரி பண்ணாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி உருவாக்கின பிராண்டால் உங்களுக்கு கண்டினியூஸாக சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது பெஸ்ட்டான பிகினர் ஃப்ரெண்ட்லி, அடுத்தது லோ இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து யார் வேணுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் அஃபிலியேட் மாதிரி செய்ய போறீங்கன்னா க்ரௌடட் மார்க்கெட் பிளேஸ்லான கிளிக் பேங்க் இந்த மாதிரி டிஜி ஸ்டோர் இல்லாட்டி அமேசானில் போய் அஃபிலியேட் மார்க்கெட் செய்ய வேண்டாம். thousands ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ரைவேட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அடுத்தது நல்ல நிச் டவுன் பண்ணி ஒரு நல்ல நிச்சில் இருக்கிற ப்ரைவேட் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸுகளுக்கு நீங்கள் அஃபிலியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கு அஃபிலியேட் மாதிரி செஞ்சு கொள்ளலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு போகாமல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர்ஸுகள் கோர்ஸுகள் அதை மாதிரி ப்ரோக்ராம்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கமிஷனும் கூட ரெக்கரிங் கமிஷன் ரன் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பெஸ்ட்டான எனக்கு செட் ஆகின மணி மேக்கிங் மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான கிரிப்டோ கரன்சி இருக்குது. நாங்கள் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் 14 வகையில் கிரிப்டோவில் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ட்ரேடிங் இருக்குது, மைனிங் இருக்குது, ட்ரேடிங்லேயும் போட் ட்ரேடிங், மேனுவல் ட்ரேடிங், P2P ட்ரேடிங், அது ஸ்டேக்கிங், ஈல் ஃபார்மிங் சொல்லி நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்குது. ஓகே, கிரிப்டோ கரன்சி தான் ஃபியூச்சர். ஓகே, கிரிப்டோ கரன்சி தான் ஃபியூச்சர். இப்போ நம்ம பாவிக்கிற லோக்கல் கரன்சி எல்லாம் LKR, கனடியன் டாலர்லாம் கொஞ்சம் நாள் எல்லாம் பொறுத்து போகிறோம். கிரிப்டோ கரன்சி தான் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்க போகுது. இப்போ உலகத்தில் சனத்தொகையில் ஒரு 5% கூட அவேர்னஸ் இல்லை இந்த கிரிப்டோ கரன்சியில். ஆனால் இப்போ பிளாக் ராக், வேன்கார்ட் போன்ற பெரிய பெரிய பண முதலையெல்லாம் உள்ளுக்கு வந்த அப்புறம் நிறைய பேர் அவேர்னஸுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக ப்ரூட்டல் பிஎம் மார்க்கெட்டில் இருந்து இப்போ தான் புல் மார்க்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்கு. கிரிப்டோக்குள்ளே வாரத்துக்கு பெஸ்ட்டான டைம் என்னென்னா லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டில் நீங்கள் வந்திருக்கணும். இருந்தாலும் நெக்ஸ்ட்டாக அடுத்தது எப்போ உள்ள வாரத்துக்கு பெஸ்ட்டான டைம்னா இப்போ. ஓகே, நாளைக்கு பிட்காயின் 100,000க்கு மேலே போனதுக்கு பிறகு உள்ளுக்கு வந்து வேலை இல்லை. அல்கோயின் எல்லாம் பம்ப் ஆயினதுக்கு பிறகு அல்கோயின் சீசன் இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ அதுக்கு முதல் உள்ளுக்கு வந்து உங்களால் எவ்வளோ கேளுமோ அதுக்குள்ளக்கு கிரிப்டோ கரன்சியில் ரன் பண்ணி கொள்ளலாம். ஸோ கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் ஒன்று செலக்ட் பண்ணி அனுப்பலாம். கிரிப்டோ கரன்சியில் ஃப்ரீ ஏர்னிங் மெத்தட்ஸும் இருக்குது, பெய்ட் ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்ஸில் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஏர்ட்ராப், அது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி 2 விஷயம் இருக்குது. பெய்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங், ஈல் ஃபார்மிங், ட்ரேடிங் எல்லாம் பெய்ட் மெத்தடுக்குள்ளே வரும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்கிறது. கிரிப்டோக்குள்ளேயும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிடிக்கும், அடுத்து கிரிப்டோக்குள்ளே நீங்கள் நிச் டவுன் பண்ணுவீங்கன்னா கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற கமிஷன் கிரிப்டோவில் வரும். அதோட சேர்த்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் அதை பிஸ்னஸாகவும் செஞ்சு கொள்ளலாம். வார ஏர்னிங்ஸ் கிரிப்டோவில் வரதால உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியும் உங்களோட கிரிப்டோ கரன்சி ஹோல்டிங் கூட்டிகிட்டு போகும். ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்கிறது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் பெஸ்ட்டான கிரிப்டோ இது சாஃப்ட்வேர்ஸுகள், அப்படி இல்லாட்டி கிரிப்டோ கோச்சிங் ப்ரோக்ராம்ஸுகள், அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ வாலெட்ஸுகளுக்கு நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி உங்களோட மார்க்கெட்டிங் டேலண்ட்டை பாவிச்சு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னாலும் சரி அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்னாலும் பண்ணி நீங்கள் கிரிப்டோ ப்ராடக்ட்ஸுக்கு சேல்ஸ் எடுக்கக்குள்ள கண்டினியூஸாக கமிஷன் செஞ்சுட்டு. நான் 5-6 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒர்க்குக்கு எனக்கு இன்னும் கூட கமிஷனை நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சியோடாக. ஸோ இது சம்மந்தமாக ப்ரூஃப் எல்லாம் HBU யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன், ப்ளஸ் எங்களோட HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்கிறேன். அதில் இந்த மில்லன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸு 100% ஃப்ரீ ஆஃபர் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்ட் பண்ண தேவையில்லை. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸு 100% ஃப்ரீ. அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி எடுக்குதுன்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸை தரேன். அதில் படித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற சக்ஸஸ் டெஸ்டிமோனியல் கூட நிறைய HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அதை கூட நீங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கொள்ளுங்க. 100க்கு மேலே நாங்கள் வாய்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோம் எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம்ஸுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை தவிர வேறு ஏதாவது நல்ல பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் செய்கிறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இது பிடிச்சிருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.